வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால நம்ம பார்க்க போறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நடிகை கௌரிங்கிற நடிகை. அவங்க ஒரு திரைப்பட ப்ரமோஷனுக்காக செய்தியாளர் சந்திப்புல பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்வி. ஒரு சினிமா பத்திரிக்கையாளர் வந்து அந்த படத்த பத்தி கேட்டிருக்கலாம். அந்த படத்தில் நடிகனுடைய கதாபாத்திரத்த குறித்து கேட்டிருக்கலாம். கடந்த கால படத்த குறித்து கேட்கலாம். அடுத்து என்ன படம் பண்ண போறீங்கன்னு கேட்கலாம். ஹீரோ, டைரக்டர் இவங்களுடைய எப்படி ஒர்க் பண்ணீங்க? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சக அ நடிகர்கள் உங்களோட எப்படி கோஆப்பரேட் பண்ணாங்க? இந்த மாரிலாம் கேட்கலாம். இது ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது. ஏன்னா, அது படத்தினுடைய பிரஸ் மீட்ட பார்க்குறீங்கன்னா, படத்தினுடைய கதை என்ன? படம் எப்படி போப்போது? நீங்க என்ன மாரியான ட்ரிக் இந்த படத்துல பயன்படுத்தியிருக்கீங்க? என்ன மக்களுக்கு சொல்ல வரீங்க? இது என்ன மாரியான கதை? இதெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கலாம். அவங்களே சொல்லுவாங்க. ஆனா, இதுல கேள்வி கேட்டது ஒரு லேடி தான அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. நீ ஒரு பொம்பள தான அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அதுவும் அந்த நடிகை சொல்லியிருக்காங்க, அந்த அரங்கத்துல நான் மட்டும் தான் ஒரு பெண் இருந்தேன். இது நீங்க யோசித்து பாருங்க. ஒரு பெண் அதாவது ஒரு ஒரு லேடி சுத்தி ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து அந்த லேடிய பார்த்து உன் வெயிட் என்ன? நீ ஹைட் கம்மியா இருக்கையில கரெக்ட்டா இருந்ததா? இல்ல கரெக்ட்டா செலக்ட் பண்ணாங்களா உன்னைய? இப்படியெல்லாம் கேட்பதுங்கிறது இது என்ன மாரியான ஒரு பாடி ஷேமிங் இது? அதாவது நீ குட்டையா இருக்க, நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, உன் மூக்கு பெருசா இருக்கு, ஏன்னா முடி கொட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாரி கேட்பது 2 விதம். அக்கறையில கேட்கறது ஒண்ணு உண்டு. பெத்த அம்மா, அப்பாவே கேட்பாங்க. "டேய் ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் வைடா. என்னடா இது? தலை இப்படி இருக்கு" அப்படின்னு. "டேய் கொஞ்சமாவது எக்சர்சைஸ் பண்ணுடா. உடம்பு பார்றா பெருத்துட்டே போகுது" அப்படின்னு. இது வந்து ஒரு அக்கறையில கேட்பது. ஒரு டாக்டரோ, ஒரு அம்மா, அப்பாவோ, ஃப்ரெண்ட்ஸோ கேட்பது. ஒரு நடிகை பொது அரங்குல அந்த கதாநாயகியா அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்க அங்க போயிட்டு, "உங்க வெயிட் என்ன?" அப்படின்னு கேட்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான விஷயம். சில நடிகைகள் இத லைட்டா சிரிச்சுட்டு கூட கடந்து போகலாம். பட் இவங்க அத விரும்பல. ஆனா அவர் வந்து ஏதோ கேள்வி கேட்டது ஒரு பெரிய புரட்சிகர கேள்வி மாரி அத நியாயப்படுத்தக்கூடாது. பத்திரிக்கையாளர் சங்கங்கள், சினிமா பத்திரிக்கையாளர் யாரா இருந்தாலும் ஊடகங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்ம தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு வரோம். அது டிஜிட்டல் ஊடகமா இருந்தாலும், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமா இருந்தாலும், அந்த ஊடகவியலாளர்களுக்கென்று ஒரு அமைப்பு வேணும். அவர்களுக்கென்று ஒரு சங்கம் வேணும். அவர்களுக்கு நாளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லன்னா நம்ம குரல் கொடுக்கணும்னு பேசக்கூடியவங்க தான் நம்மலாம். அந்த வகையில இந்த பத்திரிகையாளருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு பணியிட பிரச்சனை வந்தா ஒரு சங்கமா, யூனியனா இருந்து பத்திரிகையாளரா ஒருத்தர் பாதிக்கப்படும்போது நம்ம ஒரு பத்திரிகையாளரா, ஊடகவியலாளரா குரல் குடுப்போம், குடுக்கணும். அது வேற விஷயம். ஆனா, ஒரு சினிமா பத்திரிகையாளர் அதற்காக என்ன மாரியான கேள்வி கேட்கிறீங்கன்னு இருக்குல்ல. ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டு நீங்க சண்டை போட்டீங்கன்னா பரவால்ல. அண்ணாமலைட்ட வந்து திவ்ய விக்னேஷ் ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டாரு பாருங்க. கேள்வி கேட்டத அலட்சியப்படுத்தினப்ப திருப்பி திருப்பி கேட்டதுங்கிறது ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஒரு அரசியல்வாதியை நோக்கி கேள்வி கேட்பது. அல்லது திமிரா இருக்கிற ஒரு சினிமா நடிகனை பார்த்து கேள்வி கேட்கிறது. சினிமா நடிகர்கள பார்த்து நீங்க இத்தனைக்கும் ஆண் நடிகர்கள் எத்தன பேர்ட்ட இந்த மாரி நீங்க பிரச்சனை பண்ணியிருக்கீங்க? ஆண் நடிகர்கள் யாராவது அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னா, எதுக்கு அரசியல் வரீங்க? அரசியலுக்கு என்ன செய்ய போறீங்கற மாரி கேள்வி நீங்க கேட்குவீங்களா? கேட்கலாமே. அந்த மாரி அறிவுபூர்வமான உரையாடலை எந்த சினிமா நடிகர்ட்டயாவது பத்திரிக்கையாளர் நிகழ்த்திருக்கீங்களா? அப்படி நிகழ்த்தாம, ஒரு லேடி, ஒரு ஹீரோயின், ஒரு கிளாமர் இந்த கான்செப்ட் மட்டும் தான் நிக்குது. அந்த இடத்தில் ஒரு பத்திரிக்கையாளரா இல்லாம ஒரு மேல் சைக்காலஜில இருந்து தான் அணுகுறீங்க. அந்த லேடிய வந்து நீங்க ஒரு லேடியா பார்க்குறீங்க. ஹீரோயின் ஒரு லேடி. அவங்க ஒரு நடிகை, அவங்க ஒரு கதாபாத்திரம், அந்த இடத்துல அவங்க ஒரு பெர்சனாலிட்டியா பார்க்க மனசு வரதில்ல. பொதுவாகவே அந்த ஒரு ஆண் சமுதாயத்துல பெண்ண வந்து ஒரு வங்கி ஊழியரா பார்க்க முடியாது. மருத்துவரா ஏத்துக்க முடியாது. ஒரு பெரிய ஆபீசரா பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் ஒரு பெண்ணை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க? இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள், இன்னாருடைய அம்மா. அந்த லேடிக்குன்னு ஒரு பொறுப்பு, பதவி இருப்பதா அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆண் சமூகம் ஏற்றுக்கொள்வது இல்ல. ஏன்னா பெண்கள்ங்கிறவங்க ஆண்களை சார்ந்து இருக்கணுங்கிற மைண்ட் செட்ல இருந்து வளர்ந்துட்டாங்க. அதனால திரைப்பட நடிகை அப்படின்னு ஒரு ஆளுமை இருந்தா கூட அவங்கள வந்து பொம்பளை தானே நீ ஒரு லேடி தானே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்தே அணுகிற விதம் தான் அந்த லேடி தன்னை பாடி ஷேமிங் பண்ணுவதை விரும்பவில்லை என்று தெரிந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நீங்க கேள்வி கேட்பதுங்கிறது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் நீங்க ஒரு நீண்ட நெடிய பத்திரிகை அனுபவம் இருந்ததா சொல்றீங்க. 30 வருஷத்துக்கு மேல இருப்பதா சொல்றீங்க. அவ்வளவு அனுபவத்திலேயே இப்ப இந்த மாதிரியான கேள்விகளை தான் நீங்க நடிகைகள், நடிகர்கள்ன்ட்டு இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? முதல் டிஜிட்டல் உலகம் இல்லாதனால இதெல்லாம் வெளியே வரலையா? அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பது எப்படி ஒரு நாகரிகமா இருக்கும்? அந்த லேடி வந்து இத பத்தி இன்னொரு சேனல் ஏஎன்ஐல போய் பேட்டி குடுக்குறாங்க. அந்த அரங்கில் நான் மட்டும் தான் ஒரு பெண். இன்னொன்னு அது இயக்குனர், நடிகர் கூட அத பார்த்து ரசிக்கிறாங்கங்கிற மாரியான மைண்ட் செட் மாரி தான் இருக்கு. அத கேள்வி கேட்டீங்க, இது என்னங்க கேள்வின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பத்திரிகையாளர்கள், சினிமா பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ அறிவுபூர்வமான உரையாடலை நிகழ்த்தலாம். சினிமா ஒரு சமுதாயத்துல அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு பட இயக்குனரை பார்த்து, கதாநாயகன், கதாநாயகிகளை பார்த்து நீங்க எதிர்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் நெறைய இருக்கு. இந்த மாரி சண்டை போடக்கூடாது. உன் வெயிட் என்ன? நீ ஏன் ஹைட் கம்மியா இருக்க? நீ ஏன் குள்ளமா இருக்க? உடம்பு போட்டுட்டியா? இதுதான் ஒரு 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 திரைப்பட நடிகையிடம் நம்ம பேச வேண்டிய உரையாடலா?
பெண்ணுங்கிற கான்செப்ட் அந்த ஒரு ஆப்ஜெக்டிவா பார்க்குற அந்த கான்செப்டை தாண்டி உங்கள்கிட்ட ஒரு நடிகைகிட்ட பேச ஒன்றும் இல்லை. அந்த என்னுடைய கேரக்டரை பற்றி பேசுங்க, என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி பேசுங்கன்னு அந்த நடிகை சொல்கிறாங்க. இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர், 96க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, வேற என்னென்ன மாதிரி, ஏன் தமிழில் நீங்கள் படம் நடிக்கிறது இல்லை, இங்கே எப்படி சரியான வாய்ப்புகள் அமையலையா, இந்த மாதிரிலாம் கேளுங்க. இல்லைன்னா வழக்கமாக கேட்குற மாதிரி கிளாமர் ட்ரெஸ்ஸில் நடிப்பீங்களா, கவர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஹோம்லி இதில் நடிப்பீங்களான்னு வழக்கமாக அந்த நடிகைகள்கிட்ட சில கேள்வி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியாவது கேட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு போய் ஏன் ரொம்ப பர்சனலாக போய் உன் உடம்பு ஒல்லியாக இருக்குது, உன் உடம்பு குண்டாக இருக்குது, வெயிட் போட்டிருக்கேன், உன் வெயிட் எவ்வளோ இருக்கும், இப்படிலாம் கேட்குறதுங்கிறது தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு நடிகை ஒரு லேடியை வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாமா? ஒரு பொது வெளிக்கு வந்துட்டா பெண்கள் இன்னைக்கு மிகச்சிறந்த நீதிபதிகளாக, வழக்கறிஞராக, மாவட்ட ஆட்சியர்களாக எவ்வளவோ உயரமான இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வர போறாங்க. ஆனா இன்னும் பொதுவெளிக்கு ஒரு லேடி வந்தா அந்த பொறுப்பு, அந்த பதவிக்கான மரியாதையை தருவதில் ஒரு ஆண் சமுதாயத்துக்கு, ஒரு ஆணாதிக்க புத்திக்கு ஒரு இடத்தில் இருந்துகிட்டே இருக்கு. பொம்பளை தானே இந்த அம்மா, பொம்பளை ஆளுக தானே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு தான் இந்த பத்திரிகையாளர்கிட்ட இந்த கேள்வியா கேட்டிருக்கு. அவர்கிட்ட இப்போ வரையும் குற்ற உணர்ச்சியோ தப்போ இல்லை. இதுல என்ன இருக்கு, குண்டா இருந்துச்சு, என்ன வெயிட் போட்டியா, உன் வெயிட் எவ்வளவுன்னு கேட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நடிகர்கிட்ட நீங்க இப்படி கேட்டுற முடியுமா? உன் வெயிட்ட, ஒரு ஹீரோட்ட, பெரிய உச்ச நட்சத்திரத்திட்ட கொஞ்சம் குண்டு உடம்பு போட்டார்னா, என்ன சார் வெயிட் என்ன, எந்த கடையில் அரிசி வாங்குறீங்க, நல்ல சாப்பாடோ, அப்படி கேட்க முடியுமா உங்களால? அப்போ ஒரு நடிகர்னா ஒரு ஆம்பளைங்கிற கான்செப்ட்ல வச்சு அதுக்கான இடம் உயரத்தை தரீங்க. ஒரு லேடி நடிகைங்கிறப்ப எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது, அந்த பொண்ணு விரும்பலைனாலும் அதை தொடர்ந்து கேட்கலாங்கிறது அநாகரியம் இல்லையா? ஏன் இந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்து நம்ம சமுதாயம் எப்போ விடுபட போகுது? ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஒரு சினிமா ஊடகமா, சினிமா பத்திரிகையாளர்களுக்கான உரிமைகளுக்காக போராடுகிற அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் நடிகர்களிடமும் என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்குல்ல, எதையாவது கேட்க வேண்டியது. அடுத்தவங்க அந்தரங்கத்தையோ தனிப்பட்ட வார்த்தையோ கேள்வி கேட்பது வந்து பத்திரிகை சுதந்திரத்திலேயோ கருத்து சுதந்திரத்திலேயோ இது வராது. நடிகர்கள்ட்ட ஏகப்பட்ட கருப்பு படம் இருக்கு. நடிகர்கள் அதிகார வர்க்கத்துக்கு அடிபடிஞ்சு கிடக்கிறான். நடிகைகள் அதிகார வர்க்க கைப்பாவையா இடிக்கு சிபிஐக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து கேட்கலாம், இப்படிப்பட்ட சினிமா உலகமா இருக்கே, இப்படி நீங்க இருக்கீங்களெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த பத்திரிகையாளரை பாராட்டலாம். அப்படியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. சும்மா கிசு கிசு ஆபாசம், அவருக்கு கல்யாணமா, இந்த டைவர்ஸ் ஆயிடுச்சா, இதுக்கு காரணம் யாரு, இப்படித்தான் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளவோ அறிவுபூர்வமா சினிமாவில் நம்ம கேள்வி கேட்டு மாற்றங்களை, தாக்கங்களை கொண்டு வரலாம். அப்படி நீங்க கோவப்படுத்தினா பத்திரிகை உலகமே உங்க பக்கம் நிற்கும். ஒரு நடிகையை பார்த்து அதிகார வர்க்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டா, அப்படி யாருன்னு எல்லாம் ஜால்ரா தட்டுறது, ஐஸ் வைக்கிற மாதிரியான கேள்விகள் தான் அதிகம் வருது. நீங்க உண்மையில் ஒரு நடிகரை எதிர்த்து உண்மையில் ஒரு என்ன மேடம் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கிறாங்க, தமிழ் சினிமால இருந்து ஒரு குரல் வராதா அப்படின்லாம் கேட்டு சண்டை போட்டிருந்தா பாராட்டலாம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படி கேட்கலாம். அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப இது பண்ணணும். அதுவும் ரொம்ப தனிப்பட்ட விஷயங்களை இப்போ ரொம்ப கேட்குறாங்க. இந்த டிஜிட்டல் யூடியூப் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தனிப்பட்ட விவகாரங்களை வந்து பேசுவது வந்து ரொம்ப பொது வழியிலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமது பாடகர் மனோ, அவர் எந்த மதங்கிறது கூட பாதி பேருக்கு தெரியாது. அவர் முஸ்லீமா, கிறிஸ்டினா, தெலுங்கரா, தமிழரான்னு கூட தெரியாது. அவருடைய பாடல்களை தான் நம்ம காதில் கேட்கும். நல்ல குரல் வளம் மிக்கவர். அவர் வந்து கோவிலுக்கு போயிட்டாராம். உடனே பைல்வான் ரங்கநாதன் கேட்குறாரு, நீங்கள் இந்துவா மாறிட்டீங்களா, என்னைக்கு மாறுறீங்க, இந்து மதத்தில் அறிவிச்சிட்டிங்களான்னு. ஏங்க, அவர் ஒரு பாடகர், சர்ச்சுக்கு போறாரு, கோவிலுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு, கடவுளே இல்லைன்னு சொல்றாரு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாரு. அவருடைய பாடலை நம்ம ரசிக்கிறோம், அவ்வளவுதான். அவருடைய குரலை ரசிக்கிறோம், அவ்வளவுதான். அவர் என்ன மதமா இருந்தா என்னங்க, சரி கோவிலுக்கு போனா என்ன, திருநூறு வச்சா என்ன, அது அவருடைய மத பிரச்சனை, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவர் பள்ளிவாசலுக்கு போவாரு, கோவிலுக்கு போறாரு, இல்லை எங்கேயுமே போகாம இருக்கிறாரு. என் கடவுளுக்காக நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், வீட்லயே நான் தொழுக போறேங்கிறாரு. அவர் 5 வேளை தொழுகிறாரா, திருநூறு வைக்கிறாரா, இது எதுக்கு வீட்டுக்குள்ள போய் எதுக்கு நீங்க பாக்குறீங்க? இது நம்ம பத்திரிகையாளர்கள் நம்மளுடைய வேலை இல்லையே. மனோவனுடைய அரசியல் சமூக பங்களிப்பு குறித்து தான் நீங்க கேள்வி கேட்கணும். அவருடைய திரை பங்களிப்பு குறித்து கேள்வி கேட்கணும். அவர் சாமி கும்பிடுறது, அவருடைய திருமணம், அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேவையே இல்லை. அதுவும் பொது வெளியில இதெல்லாம் கிசு கிசா எழுதுவாங்க. மனோ அங்கு சென்றாராம், இது குறித்து 2 எழுத்து நடிகை, இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு இந்த ஒரு மாதிரி கிசு கிசு மாதிரி படிக்கிற ஆர்வமுடையவங்களுக்கு வரும். இதுல ஓப்பனாவே இப்பெல்லாம் வந்து நீ ஏன் கோவிலுக்கு போற, நீ தான் முஸ்லீம் ஆச்சே, ஏன் முஸ்லீமா இருந்தா கோவிலுக்கு போகக்கூடாதா? கோவிலுக்குள்ள இருக்க கடவுளும் ஒன்றும் சொல்லல, கோவிலில் இருக்க மற்ற பக்தர்களும் இப்போ நீ வரக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாரும் வரவேற்றிருக்கிறாங்க. அவர் போறாரு வர்றாரு. அவரை போய் நீ ஏன் மதம் மாறிட்டு உடனே நீ முஸ்லீம் மதத்திலிருந்து மாறு அப்படின்னு நீங்க ஏன் கேட்குறீங்க? அப்போ ஒரு சர்ச்சைக்காக இதெல்லாம் கேட்பது என்பது அநாகரிகமாக தான் நான் பார்க்குறேன். எத்தனை இது விட்டா ஒரே பைல்வான்களா உருவாகுவாங்க போல. பைல்வான் ரங்கநாதனே அவங்க வேற ஒரு டைப்பா வச்சிருப்பாங்க. அவர் ஃபுல்லா
பழைய நடிகைகளை பற்றிய அந்தரங்கங்களே பேசுவார். அந்த காலத்து நடிகையில இருந்து ஒரு 1944ல முத வந்த சினிமா நடிகையிலிருந்து இனிமே பிறக்க போற நடிகை வரையும் எல்லார பத்தியும் அவர் ஏதோ ஒரு அந்தரங்க கதை வச்சிருப்பார். அப்படி ஒரு பிராண்ட் பண்ணி அவரை விட்டுட்டாங்க. ஆனா அடுத்தடுத்து பயில்வான்கள் உருவாக வேணாம். எப்ப பார்த்தாலும் தனிப்பட்ட விஷயங்கள் அந்தரங்களை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மை போன்று திரையுலகையும், அரசியலையும், சமூகத்தையும், ஊடகத்தையும், ஊடக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு அதுதான் ஏக்கமாக ஒரு வருத்தமா இருக்கு. அப்படி வந்துடக்கூடாது. தொடர்ந்து எல்லாரும் இந்த மாதிரி கிசுகிசு பேசுறவங்களா, அந்தரங்க பேசுறவங்களா வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் தான் அந்த நடிகையின் பக்கம் நாம் நிற்கிறோம். ஒரு ஊடகவியலாளனா இருந்து இந்த இடத்தில் நான் அந்த நடிகையின் பக்கம் நியாயம் இருக்கிறது, அறம் இருக்குதுன்னு நிற்கிறேன். ஸோ அறத்திற்கு புறம்பான கேள்விகளை தயவுசெய்து பத்திரிகையாளர்கள் கேட்காதீங்க. எப்பவும் ஒரு மேல் சென்ட்ரிக், ஒரு மேல் சைக்காலஜி, ஒரு மேல் சாவனிஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து விடுபடுங்க. சமூகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க ஒரு ஆணாதிக்க மனநிலையில லேடிஸை பார்க்குற அந்த தன்மை மாறணும். நடிகைகளை அணுகிற விதங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற பல்வேறு சினிமா நேர்காணல்கள், சினிமா குறித்த பல்வேறு பகுப்பாய்வுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.